தமிழகம் மற்றும் இலங்கை நாடுகளை பிரிக்கும் பாக் நீரிணை கடற்பகுதியை வெறும் 7 வயதில் நீந்தி கடந்துள்ள சிறுவன் இஷாங் சிங் புதிய சாதனை படைத்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியை சேர்ந்த 2ஆம் வகுப்பு மாணவன் இஷான் சிங் இலங்கை தலைமன்னார் பகுதியிலிருந்து தமிழகத்தின் தனுஷ்கோடி வரை சுமார் 9 மணி 50 நிமிடங்களில் நீந்தி வந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். பாக் நீரிணை என்பது ராமேஸ்வரம் தீவும் அதனை சுற்றியுள்ள மணல் தீவுகளும் கொண்ட ஆபத்தான கடற்பகுதியாகும். இங்கு குறைந்த ஆழம், பாறைகள் மற்றும் ஜெல்லி மீன்கள் இருப்பதால் நீந்துவது மிகவும் சவாலானதாக கருதப்படுகிறது. இந்த சாதனைக்கு முன்பு 1971ஆம் ஆண்டு இலங்கையின் வல்வெட்டித்துறையை சேர்ந்த நீச்சல் வீரர் VS குமார் ஆனந்தன் முதன்முறையாக இந்த கடலை இருவழியாக நீந்தி சாதனை படைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு மும்பையைச் சேர்ந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுமி ஜிரா ராய் மற்றும் 2024ஆம் ஆண்டு 8 வயதான சென்னை சேர்ந்த ஹரிகிரண் ஆகியோரும் இந்த கடலை நீந்தி கடந்துள்ளனர். இந்த நிலையில் இஷான் சிங் இந்த சாதனையை முயற்சிக்க இந்திய வெளியுறவுத்துறை, இலங்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்புத்துறையிடம் அனுமதி பெற்றார். அதன் பின்னர் பெற்றோர், பயிற்சியாளர், மருத்துவர் உள்ளிட்ட 20 பேர் கொண்ட குழுவுடன் தலைமன்னாருக்கு சென்றார். அதிகாலை 4 மணிக்கு தலைமன்னாரிலிருந்து நீந்த தொடங்கிய இஷாங் சிங் பிற்பகல் 1:05 மணி அளவில் தனுஷ்கோடி அருகே உள்ள அரிச்சல் முனை பகுதியை வந்தடைந்தார். இதன் மூலம் மிக குறைந்த வயதில் பாக் நீரிணை கடலை நீந்தி கடந்தவர் என்ற பெருமையை இஷாங் சிங் பெற்றுள்ளார். தனுஷ்கோடியில் அவருக்கு இந்திய கடலோர காவல் படையினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.